அன்பான இதயங்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர் காதலில் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து 2 டெக் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபைல் நம்பர் 1 வந்து இந்த ப்ளூ கலர் டெக்கில் இருக்க இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன். ஓகே, அதே மாதிரி ஃபைல் நம்பர் 2 வந்து இந்த ரெட் கலர் டெக்கில் இருக்க இந்த ரெட் கலர் ஸ்டோன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ உங்கள் ஃபைல் எது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ காதலில் உங்கள் நபர்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ ஏஞ்சல் டெக்லேருந்து உங்கள் காதலர்கள், அதாவது நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் காதலில் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு மற்ற டெக்ல இருந்தும் ஃப்ரீயாக பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 3 கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்கள் காதலை பொறுத்தும் சரி, உங்கள் காதலர்களை பொறுத்தும் சரி, கவலைப்படவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இங்கே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதலில் என்ன நினைக்க போதா இருக்கும், இல்லை நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் என்ன நினச்சிட்ருப்பாங்க, இல்லை அவங்க மனசில் நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே 1008 கேள்விகள் வந்து உங்கள் மண்டையில் வந்து ஓடிட்டுருக்கும். அதாவது மனசுக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்கும். இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியான எண்ணங்கள் வந்து இன்னுமே உங்கள் தலைக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் காதலுக்காக என்ன ஸ்டெப் எடுத்தால் உங்கள் காதல் வந்து ஈஸியாக அடுத்த கட்டம் நகர்த்தி எடுத்துகிட்டு போக முடியுமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதில் வந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த காதலை வந்து வெற்றி பாதையில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலருக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண ரெடி ஆகிருக்காங்க. நீங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி விசுவலேஷன் இது மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இது கூட ஒரு ஆக்ஷன் தான். உங்கள் காதல் வந்து இப்போ காதல்கிட்ட வந்து நீங்கள் போய் தான் சமாதானப்படுத்துறீங்க அப்படின்னா கூட ஒரு சிலர் வந்து இதில் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் கூட உங்கள் காதலை வந்து ஈர்க்க முடியும். அது எப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷனால தான். ஓகே, ஸோ உங்கள் காதலில் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். என் கையில் வந்து எதுவுமே இல்லை, இந்த காதலுக்காக எதுவுமே கிடையாது, ஸோ என்னட்ட கூட எதுவுமே கிடையாது, எப்படி என் நபர் வந்து என்னை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படி கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓகே, உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். உங்கள் காதலுக்காக என்ன மிச்சமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சாலே போதும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் விட கிடைச்சிடும். அதே மாதிரி நீங்களும் கவலைப்பட மாட்டீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஓகேயா, ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காதலை ஈஸியாக அடுத்த கட்டம் வந்து நகர்த்தி எடுத்துக்கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் கவலையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் உங்கள் மனசை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து போட போட இனிமேல் உங்கள் காதலில் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இல்லை இதை பண்ணால் என் நபரை வந்து ஈஸியாக சமாதானப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வராமல் போயிடும். இல்லை என்ன பண்ணினா உங்கள் காதலை வந்து ஈஸியாக சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட எண்ணமும் வழிகளும் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதனால இந்த காதலுக்காக கவலைப்படாதீங்க. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக க்ரியேட் ஆகிடும். உங்களால் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க முடியுதோ அவ்வளோ பாசிட்டிவாக இருங்க. ஸோ அப்போ தான் உங்கள் காதலுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த டெக்கில் இருந்து நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் காதலில்
அவங்க என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஓகே. ஸோ அவங்க உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க யூனிவர்ஸ். ஓகே. இங்கே பார்க்கும்போது சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட அது வந்து மனசு விட்டு சொல்ல முடியாது. ஓகே. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. அதாவது கால் மத்த பக்கம் விழுந்தா கூட அத வெளிய எடுத்து இந்த நியூஸ குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க எனக்கு குடுக்க கிடையாது. அப்போ உங்களுக்கு கூட உங்க நபர்கள் கிட்ட இந்த விஷயத்த கேட்டா நல்லாயிருக்கும், இந்த இடத்துல பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில உங்களால பேச முடியாம இருக்கிறதுனால கூட உங்களுக்கு 1008 குழப்பங்கள் வந்து உங்க மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகேயா? ஸோ, அம் ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ள போயோம். ஓகேயா? ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த காதல்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா, இங்க பொறுத்த மட்டும் அவங்களே எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேயா? அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தடவ கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, என்ன யோசிப்பீங்க அப்படின்னு கூட இவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட, அது ரகசியமா வச்சுப்பாங்க. ஓகேயா? இந்த நபர்களுக்குள்ளே காதல் அதிகமா இருக்கு அப்படின்னா கூட உங்ககிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த இடத்துல ரொம்ப அமைதியா, பொறுமையா இவங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து ஒரு சில பிடிவாதமா இருக்காங்க. அதாவது இதுக்காக நான் வந்து எதுவுமே பண்ண போறது கிடையாது. இந்த இடத்துல என் நபர்கள் தான் இதுக்கான ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும். இந்த காதல் வந்து இப்ப எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியாம அமைதியா இருக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான் அப்படிங்கிற பட்சத்துல, இவங்க தான் இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது. என் கையில எல்லாமே இருந்தா கூட, நானா தனிப்பட்ட ரீதியா எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்க நபர்கள் வந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு பேசாம இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து உங்க நபர்கள் வந்து உங்களை கவனிக்கிறாங்களே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா, இந்த இடத்துல அவங்க உங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க என்ன செய்றீங்க? அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சா கூட அமைதியா இருக்காங்க. நான் எதுவுமே ஸ்டெப் போட மாட்டேன். நீயா போடு. நீயா என்ன பண்ணுவ அப்படிங்கிறத நான் பார்க்க தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு சில நபர்கள் நினைக்கிறாங்க, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால, இவங்களுக்கான முக்கியத்துவம் வந்து நீங்க குடுக்காம இருக்கீங்க. இவங்களுக்கான டைமும் வந்து ஒதுக்காம இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய குறையா இருக்கு. ஓகேயா? ஸோ அப்ப இவங்க அடிக்கடி ஸ்டெப் ஏதாவது எடுத்து உங்ககிட்ட வந்து கதைக்கிறது, பேசுறது அப்படிங்கிறதுனால கூட இவங்களோட இவங்களோட ஈகோ வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கூட நினைக்கலாம். இல்ல சரியான ஒரு மதிப்ப நீங்க குடுக்குறீங்கல்ல அப்படின்னு கூட நினைக்கலாம். அதனால கூட இந்த இடத்துல நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ எனக்கு தேவை அப்படின்னா நீயே வருவ. தேவையில்ல அப்படின்னா நீயே போயிடுவல்ல. ஸோ நீயே எனக்கு அதுக்கான ஸ்டெப் எடு. என்ன முடிவு எடுத்தாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கொள்ள நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்க நபர்கள் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த காதல் எப்படியாவது புதுப்பிச்சு கொள்ளணும். ஓகேயா? ஸோ இந்த காதல் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னா கூட இதில் ஒரு புதிய ஆரம்பம் வேணும். ஓகேயா? அப்போ இந்த காதலில் ஊக்கமளிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கணும். அப்போ இந்த காதலில் ஊக்கமடைகிற மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போ அழகான விதத்தில் நீங்கள் தான் இந்த காதலுக்கு ஒரு திட்டமிடலை இடணும். ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த காதல்ல தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்க நபர்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். அதாவது நீங்க வந்து சில விஷயத்துக்கு மெதுவா, பொறுமையா ஆன்சர் பண்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்த காதல்ல நீங்க அடுத்த நடவடிக்கை கூட ரொம்ப மெதுவா மூவ் பண்றீங்க அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் வேகமா இருக்கணும். இன்னும் வேகமா நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க நபர்கள் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த காதலுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தா கூட நீங்க ரொம்ப வேகமா செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம, இங்க ஒரு சிலரோட நபர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க இதுவரைக்கும் எவ்வளோத்துக்கு உண்மையா இருந்தீங்களோ, அதையும் தாண்டி இன்னும் நான் வந்து நெறைய உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். இன்னும் நெறைய காதல் எதிர்பார்க்குறேன். இன்னும் நெறைய விஷயம் நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க நபர்கள் கேட்குற மாதிரி இருக்கு. ஓகேயா? அப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க வந்து ஃபேக்கா நடந்து கொள்றீங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நடந்து கொள்றீங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் இங்க டேக் ஆக்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நீங்க பொறுமையாவே இருக்காதீங்க. நீங்க உண்மையா இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது.
ஓகே. ஸோ நீங்க தனிப்பட்ட ரீதியா உங்க காதலுக்கு உண்மையா இருக்கலாம். ஆனா உங்க நபர்கள பொறுத்து பார்க்கும்போது, அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிறதுனால கூட, இந்த இடத்துல யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு இந்த காதல்ல என்ன மிச்சம் இருக்கோ, அத வச்சு ஒரு நியூ பிகினிங் பண்ணு." அதுக்கான முயற்சிகள போடு. அப்போ இந்த காதல வந்து உன்னால கைக்கொள்ள முடியும். நீ வந்து அமைதியா இருக்கிறதுனால, இன்னுமே கவலைப்பட்டுட்டு நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால, அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அப்ப இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணுது அப்டின்னா, உங்களுக்கும் உங்க நபர்களுக்கும் இருக்க தூரத்த வந்து இன்னும் அதிகமாக்கிடுது. ஓகேயா? ஸோ, அதனால நீங்க ஒரு சில எஃபெக்ட் போட்டு, "இல்ல நான் உன்ன காதலிக்கிறேன், உண்மையா இருக்கிறேன்" அப்படின்னு ஒரு சில விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா, இந்த காதல வந்து ஈஸியா புதுப்பிச்சு கொள்ளலாம். ஓகேயா? இந்த இடத்துல உங்க கையில எல்லா விஷயமும் இருக்கு. உங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்த பண்ணினா, என் நபர வந்து புதுப்பிச்சு கொள்ள முடியும். இல்ல இந்த காதல புதுப்பிச்சு கொள்ள முடியும் அப்படின்னு. ஓகே. ஸோ, அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த காதல் வந்து ஒரு கமிட்மெண்ட்ல போய் முடியும். ஓகே. ஓகேயா? ஸோ அதே மாதிரி உங்க நபர்கள் கூட எதிர்பார்க்குறாங்க. அதாவது சும்மா காதலிக்கிறதுல அவங்களுக்கும் இஷ்டம் கிடையாது. காதலிக்கிறீங்க அப்படின்னா, அத வந்து ஒரு கமிட்மெண்ட்ல எடுத்துட்டு போய் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாவும் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நினைக்கிறாங்க, நீங்க ஒரு கமிட்மெண்ட் குடுக்கணும். அப்ப நீங்க இன்னும் இருக்கத விட இன்னுமும் நிறைய காதல குடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த காதல்ல. அப்ப நீங்க வந்து நிறைய நம்பிக்கை குடுக்காத வரைக்கும் எப்படி தோணுது அப்படின்னா, நான் ஒரு ஆஃபரா தான் அவங்களுக்கு இருக்கேன். அதாவது நான் ஒரு ஆப்ஷனா தான் இருக்கேன். அவங்க எனக்கு இன்னும் காதல் ஆஃபர் பண்ணல. என்ன சும்மா ஜஸ்ட் வந்து கதைக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஈர்ப்பு அப்படின்னு அவங்களுக்கு தோணிடும். ஓகேயா? இல்ல தோணிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் இத சொல்லிட்டுருக்கேன். ஓகே. அப்ப நீங்க அடுத்த மூமெண்ட் ஏதாவது குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து கமிட்மெண்ட் குடுக்குற லெவல்ல இருக்கு அப்படின்னா, ஈஸியா உங்க நபர்கள வந்து உங்க பக்கம் வந்து தக்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்கேயும் அதே விஷயம் தான் வந்திருக்கு. ஓகே. உங்களால ஈஸியா அந்த காதல வந்து உங்களுக்கு புடிச்ச மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு சில விஷயங்கள் வந்து உங்க கையில தான் இருக்கு. அப்போ நீங்க வந்து சரியான முறையில இதுக்கு செல்வாக்கு செலுத்துறீங்க. அந்த காதல்ல சரியான அதிர்வுகள வந்து நீங்க வெளியிடுறீங்க அப்படிங்கும்போது, ஸோ ஓகே. அது என்னோட நாய்க்குட்டி தான். ஓகே. வந்து ஓகே. ஸோ நம்ம ரீடிங்குள்ள வரலாம். ஸோ நீங்க சரியான அதிர்வுகள வந்து வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது, அ இது வந்து சரியான முறையில போகும். ஓகே. உங்க காதல் வந்து முன்னேற்றம் அடையும். ஓகே. ஸோ இந்த நபர்கள் கூட அதுதான் யோசிக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு சில விஷயத்த வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுறீங்க. அந்த விஷயத்துல தெளிவே இல்ல. நீங்க எப்பவுமே 2 முடிவுல இருக்கீங்க. இது சரியா, தப்பா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க மொத்தமா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். இதுல அவ்வா மட்டுமே இருக்கக்கூடாது. இது வந்து காதல், திருமணம், குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆசையாவும் இருக்கு. ஓகே. ஸோ பைல் நம்பர் 1 இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்ல நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ண ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பைல் நம்பர் 1 பாய். டேக் கேர். ஹாய் பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ உங்கள் நபர்கள் காதலில் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ ஏஞ்சல் சைட்லேருந்து உங்கள் காதலர்கள் வந்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறார்கள் அப்படிங்கிறது, அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் காதலில் வந்து ஒரு புதிய மாற்றம் வந்து ஏற்படும். அந்த புதிய மாற்றம் எப்படி இருக்கும்னா, ஒரு சாதாரண மாற்றமெல்லாம் இருக்காது. பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் உங்கள் காதலில் ஒரு புதிய திருப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் காதலில் ஒரு புதிய திருப்பம் வரும்போது கூட நீங்கள் கூட ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.
அப்போ அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு சில முடிவுகள் இந்த காதல பொறுத்து எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கூட, அதுக்கான சரியான நேரம் இது கிடையாது அப்படிங்கிறது நான் இங்க பார்க்குறேன் கார்ட்ஸ் வழியா. அப்போ உங்க காதல்ல ஏதாவது நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னாலும், இல்ல ஏதாவது அ விஷயங்கள வந்து நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும், அதுக்கான சரியான நேரம் இது கிடையாது. ரொம்பவே பொறுமையா இருக்கிறது நல்லது. ரொம்பவே பொறுமையா இருந்து நீங்க ஒரு சில விஷயத்த பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ யூனிவர்ஸ் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு புதிய மாற்றம் வரும். அந்த புதிய மாற்றம் வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கும். அப்போ ரொம்ப வேகமா இந்த புதிய மாற்றம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இல்ல இந்த விஷயத்த பண்ணினா இது வந்து அம் நினைக்கிறத விட சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது இப்போதைக்கு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணினாலும் அது வந்து அம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களா மாறும் அப்படிங்கிறத ஷோ பண்ண முடியாது. ஓகேயா? இந்த இடத்துல நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த இடத்துல சக்ஸஸ் அப்படிங்கிறதும், ஹேப்பி நியூஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஹேப்பி சேஞ்ச் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஓகே. அப்போ நீங்க வந்து ரொம்பவே பொறுமையா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்க நபர்கள் வந்து உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க காதல்ல அப்படின்னு சொல்லி. ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இவங்க ஒரு நியூ பிகினிங் வந்து அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த காதல் வந்து எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி, இந்த காதல்ல வந்து ஒரு புதிய மாற்றம் வந்து ஏற்பட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு சில நபர்கள் வந்து நீங்க ஒரு சில விஷயத்த வந்து உங்க நபர்கள் கிட்ட வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. ஓகேயா? ஸோ அந்த விஷயத்த வந்து உங்க நபர்களால பண்ண முடியாம கூட போயிருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது, இவங்க நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயத்த வந்து அதிகபட்சமா நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கூட இந்த நபர்கள் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு சில விஷயத்துக்கு வந்து முட்டாள்தனமான விஷயத்துக்கு வந்து உங்க நபர்கள வந்து நீங்க தூண்டி விடுறீங்க அப்படின்னு இந்த நபர்கள் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஓகே. ஸோ நான் இது எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, அ ஒரு சில விஷயம் வந்து சரி அப்படின்னு நீங்க அத விடாப்பிடியா பிடிச்சுக்கொள்றீங்க. ஒரு வெறித்தனமா நடந்து கொள்றீங்க. ஸோ இந்த பிஹேவியர் வந்து எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஸோ உங்க நபர்கள் வந்து இந்த விஷயம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு தடுத்தா கூட, இல்ல இதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு நடக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல உங்க நபர்கள் வந்து அதை ஏத்துக்கொள்ற மாதிரியே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நீங்க நீங்க சொல்றது தான் சரி, இல்ல இந்த விஷயம் தான் சரி அப்படின்னு நீங்க தனிப்பட்ட ரீதியா முடிவெடுக்கிறது கூட உங்க நபர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்போ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும் சரி, இவங்க கூட கலந்துரையாடி நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம, நீங்க கொஞ்சமாவது இந்த நபர்களுக்கு வந்து மரியாதை குடுக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இங்க ஒரு சில நபர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க வந்து என்ன கண்டுகொள்றாங்களே இல்ல, இவங்களுக்கு என்ன தோணுதோ அத அப்படியே பண்ணிட்டு போயிடுறாங்க. சில விஷயம் இது சரியா, தப்பா அப்படின்னு கூட கேட்குறாங்கல்ல அப்படின்னு அவங்க சைட்லேருந்து நிறைய குறைகள் இருக்கு. அப்படிங்கும்போது, நீங்க ஒரு சில விஷயம் அந்த நபர்கள் கிட்ட கலந்துரையாடுறது, நீங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ, நீங்க அப்போ ஒரு சில விஷயம் இவங்ககிட்ட கதைச்சு பேசுறீங்க அப்படிங்கிறபோது, இவங்களுக்கே இந்த காதல வந்து அடுத்த கட்டம் நகர்த்தி எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் வந்து உருவாகும். அந்த ஆர்வமே இந்த காதல ஒரு வெற்றி பாதையை நோக்கி எடுத்துட்டு போகும். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாம, அம் இங்க நினைக்கலாம் நீங்க நினைக்கலாம் ரொம்ப வேகமா இந்த விஷயத்துக்கு வந்து முடிவு தெரிஞ்சாகணும். இல்ல ரொம்ப வேகமா இந்த காதல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துட்டு போகணும். டக் டக்ன்னு இந்த விஷயத்துக்கு முடிவு தெரியணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியெல்லாம் வேண்டாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க ஒரு சிலரோட பார்ட்னர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? நீங்க கதைக்கிறீங்களே இல்ல பேசுறீங்களே, இல்ல அவங்க ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா கூட நீங்க நெறைய சந்தர்ப்பத்தில ரொம்பவே அமைதியாவே இருந்துடுறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காம இருந்திருக்கலாம். அதாவது நீங்க நெறைய பேசணும், நெறைய விஷயங்கள் வந்து நான் எதிர்பார்க்குறேன். நீங்க நெறைய விஷயம் பண்ணணும். அவங்க கேட்கும் முன்னாடியே நீங்க இந்த விஷயத்த பத்தி கலந்துரையாடணும் அப்படின்னா, இவங்க நெறைய விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புலாம் இல்லாம போது, ஏதோ ஒரு விஷயத்துல தடைப்படுது அப்படிங்கும்போது, இவங்களுக்கே இவங்க மேல வந்து இந்த காதல்ல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடுது. அப்போ இந்த காதல் வந்து இது தேவையா?
அப்படிங்கிற மாதிரியும், இவங்களுக்கு வந்து முன்னுரிமை குடுக்கல. நீங்க கால நிர்வாகம் வந்து இவங்களுக்கு குடுக்குறீங்களே இல்ல அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அ அவங்க சைட்லேருந்து வைக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது இவங்க எனக்கு காலம் குடுக்குறாங்கல்ல, என் கூட கலந்துரையாடுறாங்கல்ல, முக்கியமா என் கூட பேசுறாங்களே இல்ல, ஆனா இது ஒரு ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே 1000 குழப்பம் இருக்கு. ஸோ இவங்க கதைக்கிறாங்களே, நிஜமா இது காதலா இருக்குமா அப்படிங்கிறது கூட இவங்களுக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கு. அப்போ இவங்கள பொறுத்து இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எனக்கு காதல்ல முன்னுரிமை குடுக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் மரியாதையும் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இவங்களுக்கு நீங்க முன்னுரிமை குடுக்காம இருக்கீங்க அப்படிங்கிறதுனால கூட இவங்களால ஒரு லாங் டைம் ஒரு கமிட்மெண்ட் குடுத்து உங்க கூட இருக்க முடியாம இருக்கலாம். ஓகேயா? ஸோ நெறைய தடவ வந்து இல்ல கண்ட்ரோல் பண்ணியாவது இந்த நபர் கூட இருந்துக்கலாம் அப்படின்னு தோணினா கூட, ஏதோ ஒரு நெருடல் வந்து இவங்களுக்கா வந்துருது. இவங்க வந்து எனக்கு எதுவுமே பண்றாங்கல்ல, நான் மட்டும் ஏன் அவங்களுக்கு எல்லாமே செய்யணும்? நானும் நெறைய விஷயம் ஆசைப்படுறேன். ஏன் நான் ஆசைப்படுற விஷயத்த மட்டும் இவங்க குடுக்க மாட்டேன்றாங்க? எனக்கு என்ன வேண்டாம் அப்படிங்கிறதோ அத தானே இவங்க குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, இந்த நபர்கள் மனசுல வந்து ஓடிட்டுருக்கு. ஓகே. ஸோ அவங்க இதெல்லாம் வேண்டாம். ஸோ இவங்க நினைக்கிற மாதிரி சில விஷயத்த வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அதாவது இவங்க எதிர்பார்க்குற விஷயத்த வந்து நீங்க அவங்க காதுல குடுக்குறீங்க இல்லையா? இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து நீங்க குடுத்து, "இது வந்து ஏத்துக்கோ, இது புடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, "நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு இந்த விஷயம் வந்து புடிக்கல. நிஜமாவே இந்த விஷயத்த என்னால ஏத்துக்கொள்ள முடியல." அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இருக்கு. ஓகே. இது நீங்க ஒரு கிஃப்ட் குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல இவங்களுக்கு புடிச்ச விஷயத்த குடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இதில வந்து இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் கிடைக்குதில்ல அப்படிங்கிறதுனால தான், இவங்க உங்கள விட்டுட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் அடிக்கடி உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து இவங்களா ஒரு சந்தர்ப்பத்தில வந்து கதைப்பாங்க. திரும்ப காணாம போயிடுவாங்க. உங்க லைஃப்லயே இவங்க இருக்காங்களா அப்படின்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் இவங்கலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கதைக்கிறாங்க. ஸோ திரும்பவும் இல்லாம போயிடுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கல அப்படிங்கிறது தான் அவங்க சைட்ல இருக்கு. அப்போ நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்க, கொஞ்சம் கேரிங் குடுக்குறீங்க அப்படின்னாலே, இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு அடிமையாகிருவாங்க அப்படிங்கிறத நம்மளால இங்க ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க காதலிக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ நான் நெறையவே இவங்கள காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காதல் அப்படின்னா கூட உருகி அப்படியே குடுத்துற மாதிரி இருக்கு. எல்லாமே அதிகபட்சமா ஓவரா தர மாதிரி அது காதலா இருக்கட்டும், கோவமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ரொம்ப ஓவரா அதிகமா குடுக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, இவங்க வந்து ஒரு ட்ரூ லவ்வரா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி உங்க சோல்மேட்டா உங்க லைஃப் லாங் வரக்கூடிய நபர்களா அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கண்டிப்பா இந்த நபர்கள் உங்க வாழ்க்கையிலே இருந்தாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டார் ஆகுவீங்க. ஓகேயா? ஏன்னா, இவங்களுக்கு நெறைய அன்பு இருக்கு, காதல் இருக்கு, பொறுமை அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகேயா? என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு நீங்க முன்னுரிமையும், கால நிர்வாகமும் குடுக்குறீங்க இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க முன்னுரிமையும், கால நிர்வாகமும் குடுக்குறீங்க. இந்த காதலுக்காக கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில, இவங்க வந்து ஃபுல்லாவே உங்க காதலுக்கு அடிமையாகிருவாங்க. ஓகேயா? ஸோ இவங்களோட மிகப்பெரிய குற்றம் என்னவா இருக்கு அப்படின்னா, உங்க சைட்லேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாலும், இந்த காதலுக்காக நீங்க கொஞ்சமாவது ஸ்டெப் எடுக்கணும். கொஞ்சமாவது எஃபெக்ட் போடணும் அப்படிங்கிறது தான் நீங்க காதலிக்கக்கூடிய நபர்கள் வந்து கரண்ட்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க உங்ககிட்ட இருந்து. ஓகே. ஸோ இது நபர்களுக்காக கொஞ்சம் கால நிர்வாகம் கொடுத்து கொஞ்சம் அஃபெக்ட் போடுறீங்க அப்படின்னாலே, இது நபர்கள் ஃப்ளாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேயா? ஸோ இதுதான் பாயிண்ட் நம்பர் 2 உங்க நபர்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னொரு ரீடிங்கில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திவ்யா. பாய். டேக் கேர்.